அன்பானவர்களே, தீர்க்கதரிசி நாஸ்டாமஸ் அவங்க அப்பா ஜாக்ஸ் பற்றி பார்த்தோம். அவங்க அப்பா ஜாக்ஸ் யாரு கிட்ட போய் ஒரு நண்பர்கிட்ட வாழ்ந்தார். எங்கே போய் வாழ்ந்தார்? செமின்ற ஒரு ஊரில், பிரான்ஸில் வாழ்ந்தார். அங்கே தான் அவர் திருமணமும் பண்ணிக்கிறாரு. அப்போ 3 ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 3 ஆண் குழந்தைகளை ஃபஸ்ட்டு பெட்ராண்டுன்னு ஒருத்தர், அப்புறம் ஹெக்டார் அப்படின்ற ஒருத்தர், அப்புறம் ஆண்டனி என்பது ஒருத்தர். இந்த மாதிரி அதில் யார்? மைக்கேல். அந்த மைக்கேல் என்பவர் தான் நம்ம நாஸ்டாமஸ். அவரை பற்றி அடுத்த வீடியோவில். இப்போ நம்ம ஓரளவுக்கு நாஸ்டாமஸுடைய ஃபேமிலி பற்றி, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்புறம் பிரதர்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டோம். அவங்க யாரும் பிரபலம் இல்லை, பட் இவர் தான் ரொம்ப பிரபலம் ஆகிறாரு. அந்த மைக்கேல் தான் நாஸ்டாமஸ். அந்த மைக்கேல் தான் நாஸ்டாமஸ். இவர் 14 டிசம்பர் 1503 பிறந்தார். ஜூலியன் கேலண்டர் படி 14ஆம் தேதி என்றால் கிரிகோரியன் கேலண்டர் படி 23ஆம் தேதி ஆகும். நாஸ்டாமஸ் என்பது லத்தீனில் நாஸ்டாமஸ் என்று ஆனது. அடுத்த வீடியோ. அன்பானவர்களே, தீர்க்கதரிசி நாஸ்டாமஸ் பற்றி, அவங்க ஃபேமிலி பற்றி, அவருடைய தொழில்களெல்லாம் பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இதுவே போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நிறைய தகவல்கள்னா ஜான் பாஸ்கோ நாஸ்டாமஸ் பற்றி ஒரு 1000 வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். ஓகே, அடுத்தது இன்று விஷயத்துக்கு வருவோம். ஓகே அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமான செய்தி, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதிகம் படித்தும் அலைகழிப்பு. நாஸ்டாமஸ் தீர்க்கதரிசி 600 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு விஷயம். 1905 to 2028 அந்த காலகட்டத்தில் காகித கரன்சி புழக்கத்தில் இருக்கும்போது, நம்ம காகித கரன்சி ரூபாய் நோட்டு இருக்கும்போது, உயர்ந்த பதவி வகிப்பவர்கள் பிச்சை எடுக்கிற கையேந்துகிற நிலை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நல்லா 1905 2028, இது 2025, இன்னும் 3 வருஷத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். ஸோ சிலர் எந்த உதவியும் கிடைக்காமல் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். கரன்சி இந்த மாதிரி விஷயம், சிலர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நிலை கண்டிப்பாக 1905 2028 வரையும் நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார். சிலர் எந்த உதவியும் கிடைக்காமல் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள். சிலர் துரதிருஷ்டவசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். மேலும் சிறந்த எழுத்தாளர்களின் நூல்கள் சீண்டப்படாது போகும். சீண்டப்படாது, எவன் அதை படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய புகழ் புழுதியை நோக்கி போகும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வீடியோவில் பேசலாம். அன்பானவர்களே, முக்கியமான விஷயம் கொஞ்சம் கவனிங்க. வேட்டிகனும் 3ஆம் உலக போரும் நம்ம அந்த தருவாயில தான் இப்போ இருக்கும். ஸோ என்ன சொல்றதுன்னா, 3ஆம் உலக போரில் வேட்டிகனின் தலைமைக்கும், வேட்டிகன் தலைமை கமிட்டி, அவங்களுக்கும் வேட்டிகன் நகரத்துக்கும், சிட்டி அதுக்கும் தீங்கு நேருமாங்க. அப்புறம் பாருங்க, போப்பை சார்ந்த நாடுகளிலும் கெடுதல் சம்பவிக்கும். போப்பு எங்கெங்க போப்பு வருவாங்க உங்களுக்கு தெரியும். இப்போ கூட பிரான்சிஸ்க்கு அப்புறம் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, சரிங்களா? கெடுதல் சம்பவிக்கும். அப்புறம் சீனத்து இனம் ஆட்சியாளன் ஒருவன் இத்தாலி ரோம் அதிகாரத்தை தனது கையில் எடுத்துக்கொள்வான். மூடுபனி சார்ந்த ஒரு நாளில் முஸ்லிம்கள் சூழ்ச்சி மூலம் வேட்டிகனை கைப்பற்றுவார்கள். அன்பானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை பாருங்க. வேட்டிகன் மீது தாக்குதலாம் 3ஆம் உலக போர் இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் வாயில. அப்போ இந்த பிரெஞ்சு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசன் ஒருவன் சீனா முஸ்லிம் படையிடம் இருந்து ஐரோப்பாவை விடுவிப்பானாம். அதுக்கப்புறம் பாருங்க, ஐரோப்பாவில் சுதந்திர போர் நடைபெறுமாங்க. இப்போ எங்க பார்த்தாலும் அதான் நடக்குது. அப்புறம் பாருங்க, 2012 2025 ரொம்ப முக்கியங்க. நம்ம 25வது ஆண்டில் நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கோம், சரிங்களா? அவன் ரோமில் பிரவேசிப்பானாங்க. ரோமுக்கு போவானாம். அதனை கைப்பற்றுவானாங்க. ரோமையும் பிடிச்சிடுவானாமாங்க. அப்புறம் இத்தாலி ரோம் வேட்டிகனில் இருந்து தண்டனை பெற்ற வெளியேறியவர்கள் அவனுடன் இருப்பார்களாங்க. மற்ற வெளியேறியவர்கள் அவன் கூட இருப்பாங்களாம். போரில் ஈடுபட்டவர்களை அவன் நிர்மூலமாக்குவானாமாங்க. அவன் யாருன்னு தெரியுங்க, தனக்கு உதவியா இருந்தவர்களை என்ன பண்ணுவானாமாங்க, பாராட்டுவானாமாங்க. அடுத்த வீடியோ பேசுறேன். விவர்ஸ், அன்பானவர்களே, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமுங்க. பாசாங்குக்காரனின் சாகசம் என்னன்னு பாருங்க. கிறிஸ்துவ மதத்தை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை போல் வேடம் அணிந்த போலிகள் வேட்டிகனுக்கு வருவார்களா?
போலியானவர்கள் கிறிஸ்தவர்கள் போல் வேடமணிந்து வேட்டிகனுக்கு வருவார்களாமா. அங்கே இரவில் தங்குவார்களாமா. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்கள குருமார்களும் பாதிரிகளும் தொண்டர்களும் தாங்கள் பத்திரமாய் இருக்கும் உணர்வோடு தூங்கி தூங்கிடுவாங்களாம். நம்ம பத்திரமா தான் இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தூங்கிடுவாங்களாம். துரோக சித்தை கொண்ட பகை ஓர்களே அந்த புனிதமான இடத்தை வேற்றான் கையில் ஒப்படைத்து விடுவார்களாம். அப்படி தூங்கி கொண்டிருக்கிறோனே வேற்றான் கையில அந்த புனிதமான இடத்தை ஒப்படைத்து விடுவார்களாம். அந்த கரிய இரவிலேயே தங்கள் தாயகம் திரும்பி விடுவார்களாமா. அப்போதே திரும்பிடுவார்களாமா. இந்த நிகழ்வு கிபி 2002 நிகழலாம் அல்லது 2025க்குள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அவர்களே, பிரியமானவர்களே, உத்தமர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை இப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இப்பொழுது 10 நாளைக்கு முன்னால நம் கண்கூடாக நாமளே பார்த்தோம் இந்திய பாகிஸ்தான் போர். அங்க பாருங்க, இளம் பிறையை கொடியா ஏந்திய சிந்து பள்ளத்தாக்கில் 5 நதிகள் ஓடும் பிரதேசத்தை தன்னகத்தே கொண்ட பாகிஸ்தான் அரசு இந்தியாவுடன் போரிடும் நிலை வந்துச்சா, நடந்துச்சா? உலகின் 5 வல்லரசுகளின் தலைவர்களுக்கு ஒப்பான இந்திய தலைவனோ தனது பகைவனின் மத வெறியை அழிச்சாங்க. ஆனா அந்த போரில் 6 பேர் மட்டுமே தப்பி செல்வார்கள். இன்னும் அந்த 6 பேர் பிடிக்கல நம்மளுங்க. என்னங்க பண்ணுது அந்த புலனாய்வு துறை தான், இந்திய புலனாய்வு துறை என்ன செய்கிறது? 6 பேர் தப்பி போனானே எழுதியிருக்காருங்க. 51 பேப்பர்ஸ். ஆமா, நாஸ்ட்ராமஸ் தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் பழிக்கிறது. ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. டைனா பத்தி சொல்லியிருக்கிறாரு, ரீகன் பத்தி சொல்லியிருக்கிறாரு, புஷ் பத்தி சொல்லியிருக்கிறாரு, இந்திரா காந்தி பத்தி சொல்லியிருக்கிறாரு, இன்னும் ட்ரம்ப் பத்தி சொல்லியிருக்கிறாரு. ஏகப்பட்ட விஷயங்கள். ட்வின் அந்த 2 கோபுரம், அது பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் பழிச்சிருக்கிறது, பழிக்காமல் போயிருக்கிறது. நாஸ்ட்ராமஸ் இப்போ 2025 நல்லது இல்லைன்னு சொல்றாரு. கொஞ்சம் தயவு செஞ்சு முடிஞ்சா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. தேங்க்யூ. நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.